அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. 10 lakh per annum தான் வாங்குறேன். 10 lakh per annum தான் வாங்குறேன். பட் உண்மையில கம்மி தான். நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க டாக்டர் நல்லா தெரியுமா? நீங்க வந்து எல்லாம் கத்துக்கிட்டியா? இப்போ வந்து at the end of the day நீங்க எவ்வளவுதான் நீங்க பேசுறீங்கனாலும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறீங்கனாலும் எவ்வளவு பேக்கேஜ் இப்ப கரண்ட் பேக்கேஜ் உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 28 30 மேல வாங்குறாங்க. இப்போ ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில? இப்போ மார்க்கெட் டவுன் அப்படிலாம் சொல்றாங்களே. பசங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் என்ன மாதிரி லேர்ன் பண்ணலாம்? இன்னைக்கு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம கூட கிஷோர் இருக்காரு. கிஷோர் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்சிஏ தம்பி ஓகே எம்சிஏ முடிச்சுட்டு நம்மள்ட்ட டாட் இன்டர்னா ஒர்க் பண்ணாரு. இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பயங்கரமா. ஸோ இப்போ டிசிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ நானும் ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி டிசிஎஸ் தான். டிசிஎஸ் ஜாலியா இருக்கா? ஜாலியா தான் சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கிஷோர் நம்மள்ட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணுவாரு. ஸோ நிறைய பசங்க கேட்குறீங்க, ஃபீட்பேக் கேட்குறீங்க. உங்களை படிச்ச பசங்களோட ஃபீட்பேக் நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய பசங்க கேட்டாங்க. நம்மளே நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ பசங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றக்காக டைரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஐடி கார்டெலாம் கூட்டு வந்து போட்டு வர சொன்னீங்க. நான் ஐடி கார்டே போட்டுற மாட்டேன்னு சொன்னா ஐடி கார்டு போட்டு வர்றாப்பா பசங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐடி கார்டோட வந்து இன்னைக்கு நிறைய பசங்க டைரக்டாவும் பேசினா இங்க வந்து நம்மள்ட்ட படிக்க பசங்க எல்லாத்தையுமே டைரக்டாவும் போய் மோட்டிவேட் பண்ணா. பிளஸ் வந்து சரி ஓகே வீடியோ போட எல்லாருமே பாத்துக்குவாங்க அப்படின்றக்காக வந்து வீடியோ போட்டிருக்கோம். சரி ஓகே கிஷோர் சொல்லி இப்போ நீ என்ன டெக்னாலஜில இருக்க, என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்க? ஸோ இப்போ டெக்னாலஜி வந்து நான் .NET ஃப்ரேம்ஒர்க்ல இருக்கேன். .NET ஃப்ரேம்ஒர்க் டெக்னாலஜி வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எம்இசி .NET கோர்ல இருக்கிறேன். ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே உங்க டாக்டர் நல்லா தெரியுமா, இல்லை நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டியா? சார் இல்லைங்க சார், இங்கே வந்து தான் நான் வந்து .NET வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். கோர்ஸில் அந்த கொடுத்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்லையும் நான் கற்றுக்கிட்டேன். நீ படிச்சலாம் தமிழ் மீடியம் தான் ஆக்சுவலா? தமிழ் மீடியம். ஸ்கூலிங்லாம் தமிழ் மீடியம் தான். பயங்கரமா இங்கிலீஷ் ஸ்ட்ரகிள் ஆகுது. மார்க் இன்டர்வியூஸ் எல்லாம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. வெரி குட் வெரி குட். சரி ஓகே, கம்யூனிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணிட்டியா? இங்கே டெவலப் கம்பெனில போய் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கா? உனக்கு எப்படி கம்யூனிகேஷன் வந்து டெவலப் அவ்வளவு தேவையில்லைங்க சார். ஜஸ்ட் இன்டர்வியூஸ்ல வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஒரு டீமுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தான். இப்போ வந்து அட் எண்ட் ஆஃப் த டேல நீங்க எவ்வளவுதான் நீங்க பேசுறீங்கனாலும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறீங்கனாலும் அந்த டாஸ்க் முடிஞ்சதா இல்லையாங்கிறதா எங்களோட கொஸ்டினா இருக்கும். அதான் நானும் சொல்லுவேன். ஸோ டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்யூனிகேஷன் இஸ் இனஃப். ஸோ நீ வேற இப்போ டெஸ்டிங் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது டெவலப் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டெவலப்பராக போகிறோம் அப்படின்னா இப்போ நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், ஜெயராஜனோட ஒரு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் நாங்களும். ஸோ எங்கள் ஸ்கூல்லையுமே நாங்களுமே கம்யூனிகேஷன் ரொம்பலாம் ஸ்ட்ராங் கிடையாது. பட் கோடிங் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ கோடிங் இன்ட்ரெஸ்ட்னால உள்ள போய் சர்வே பண்ணிடலாம். ஸோ அதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், பேசிக் கம்யூனிகேஷன் தான் போதும் ஒரு டெவலப்பருக்கு. ஸோ இப்போ என்ன கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம், என்ன டொமைனில் இருக்கா? சார் டொமைன் தான் சார். இப்போ வந்து ஃபுல்லாக ASP.NET அண்ட் வந்து க்ளவுடில் வந்து நாங்கள் கிட் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஃப்ரேம்ஒர்க் வந்து கிட் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் இருக்கா? ஒர்க் ப்ரெஷர்லாம் டிசிஎஸ்ல இருக்காது சார்? அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லைங்க சார், கொஞ்சம் ஃப்ளூயண்டாக தான் போகுது. ஓகே ஓகே ஃபைன் பக்கா. எவ்வளோ பேக்கேஜ் இப்போ கரண்ட் பேக்கேஜ் உனக்கு? ஸோ இப்போ கரண்ட் பேக்கேஜ் வந்து 10 lakh per annum தான் வாங்குறேன். சத்தமாக சொல்லு. 10 lakh per annum தான் வாங்குறேன். 10 lakh per annum தான் வாங்குறேன். பட் உண்மையில கம்மி தான். ஒரிஜினலாக பார்த்தா அப்படின்னா இப்போ பெங்களூர்லாம் போனா அப்படின்னா சென்னையோட இன்ட்டு 2 மினிமம் 2 கொடுப்பாங்க. இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 20 lakhs வரும். ஸோ மேரேஜ் வர ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 28 30 மேல வாங்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எபோ 30 வாங்குறாங்க. பட் எனக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்காட்டி அப்படி நான் ஓகே. டிசிஎஸ்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். உள்ள போயிட்டோம்னா வெளியே வரவே தோணாது. ரொம்ப கம்ஃபர்ட். நானும் டிசிஎஸ்லாம் ஒர்க் பண்ணேன், பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளுக்கு வெரி இன்ட்ரெஸ்டே போயிடும். பட் சேலரி வைஸ்னு பார்த்தா அப்படின்னா ஸ்லோவாக க்ரோத் இருக்கும். பட் வெளியில போனோம்னா 200% 300% ஜம்ப் படிக்கலாம். ஸோ கரெக்டான ஏஜ் தான். பட் நீ டிசைட் பண்ணிக்கோ கேரியர் இது. ஸோ ஓகேடா, இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுங்க, அது மட்டும் போதும் இந்த வீடியோவில். பசங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் என்ன மாதிரி லேர்ன் பண்ணலாம், இன்னைக்கு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி மட்டும் கிறிஸ்பா சொல்லி முடியும். இப்போ வந்து கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பியூரா டெவலப்மெண்ட் தான். ஏன்னா டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குது. அந்த மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஷார்ட் டைம்ல நீங்க எவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கிறதா. அங்க ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டோரி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டு ஒரு டாஸ்க்கு ஒரு 3 days கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு 3 daysல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்க வந்து ரீசன் சொல்றீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ அந்த டாஸ்க்கை 2 daysல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பயங்கரமா உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. 3 daysனா ஓகே டைம் லைன்குள்ள முடிச்சிட்டாங்க. பட் டைம் லைன்குள்ள முடிக்கல அப்படின்னா கம்பெனிக்கும் ப்ரெஷர் ஆகும், உங்களோட சீனியருக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற மேனேஜர் டிஎல்ஸ்க்கு எல்லாம் அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகும், உங்களுக்கு அவங்களோட ப்ரெஷர் வந்து உங்க சைட்ல இறக்குவாங்க. அப்போ வந்து டாஸ்க் டிலே ஆக பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு டாஸ்க் டிலே ஆகுது, இதே மாதிரி நீங்க எல்லா டாஸ்க்கும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து உங்க மேல இறங்கிடும்.
இது இப்ப ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில? இப்ப மார்க்கெட் டவுன் அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா இல்லாட்டி சும்மா? அப்படி இல்லைங்க சார். அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில ஓப்பனிங்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். எப்பவுமே வந்து அதாவது இது வந்து நாட் லைக் ஏ கவர்மெண்ட் ஜாப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இயர்லி ஒரு 2000 சேலரி இன்கிரிமெண்ட் 3000 அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். ஏன்னா ஸ்கூல் மாத்துவாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. கம்பெனி மாத்தலாம். கம்பெனி மாத்தலாம் அப்படின்னா வந்து ஜாக்பாட் தான். கண்டிப்பா. இப்ப நீங்க பைக்ல போயிட்டு இருப்போம், புல்லட்ல. கம்பெனி மாத்தினா கார்ல போவோம். அந்த மாதிரி ஜாவா சுந்தரேசன் மூவி மாதிரி தான். உள்ள உண்மைதான். ஐடி அதான் ஐடி பொறுத்த நானும் சொல்லும்போது நம்ப மாட்டாங்க எல்லாம். நான் என்கொயரி நிறைய சொல்லுவேன். டே மெக்கானிக்கல் பசங்க அதிகமா வருவாங்க. நம்மள வர பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் தான். எல்லாருமே செம்ம மார்க் எடுத்திருப்பாங்க. இல்ல 15,000 சம்பளத்தில் எடுப்பாங்க. ஆனா அதான் சொல்லுவேன், டே இங்க பாரு ஓப்பன் பண்ணி காமிப்பேன். 10th 12th 700 800 எடுத்திருப்பான். அவன் 10 lakhs 12 lakhs அப்படின்னு நம்ப மாட்டாங்க. பட் இதான் ஐடியோடைய ரியல் ஃபேக்ட் ஆக்சுவலா. ஸோ ஐடி பயங்கர பூமிங்ல இருக்கு. ஸோ ஓப்பனிங்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிஷோர் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான். ஸ்டார்டிங்ல கிஷோர் மாதிரி ஒரு பையன் பேசுறேன் நான். நான் ரொம்ப உங்களுக்கு ஹைஃபை இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா நீங்க அதவே மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலா. நீங்க நைட்டா இருப்பீங்களா? ஆமாங்க சார். இப்போ வந்து நாங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நாங்க இங்க டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்க் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ட்ரெயின் வந்து 11 o'clock லாஸ்ட் ட்ரெயினிங். நாங்க வந்து இப்போ கிண்டியில அந்த ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களால் ரூமுக்கு போகிறதுக்கு மனசே வராது. அப்படியே இங்கே இருந்துருவோம். இங்கே இருந்து அந்த டாஸ்க் முடிச்சுட்டு டவுட் கேட்டு அந்த டாஸ்க் முடிச்சாதான் எங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். லேட் நைட்லாம் போயிட்டு ஸோ நம்ம பசங்க நம்ம எம்ப்ளாயிஸையும் நிறைய பேர் ஸ்டே பண்ணிக்காங்க. அந்த மாதிரி நிறைய பசங்க முன்னாடி ஆக்சுவலி இப்பெல்லாம் அந்த மாதிரி படிக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. ஐட்டம் பகலும் அதை லவ் பண்ணி படிக்கணும். நீங்க வரணும்னு இன்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீ டெக்னாலஜி லவ் பண்ணி வந்தா மட்டும்தான் அதை கத்துக்க முடியுமே தவிர, ஓகே ஐடியில் சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க, இப்ப பாக்குற சம்பளம் பத்தல, ஐடிக்குள்ள போய் சம்பளம் வாங்கணுன்ற மோட்டிவோட மட்டும் வந்தா அப்படின்னா யூ கான்ட் சர்வை. ஸோ ப்ரோக்ராமிங்கிறது உனக்கு பிடிக்கணும். பிடிச்சி பண்ணனா கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூ உங்களை வச்சு பண்ணலாம். அடுத்த இன்டர்வியூ பண்ணும்போது 30 lakhs வருவா. அடுத்து ஒரு 1 year கழிச்சு அடுத்த இன்டர்வியூ வைப்போம். அப்போ 30 lakhs வருவா. சரியா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா.